இந்திய அரசினுடைய நன்கொடையாக யாழ்ப்பாண மாநகரசு அவையினுடைய காணியில் நிர்மாணிக்கப்பட்ட கலாச்சார மண்டபம், யாழ்ப்பாண கலாச்சார மண்டபத்தினுடைய பெயர் மாற்றம் தொடர்பாக எங்களுடைய பல செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்ததை தொடர்ந்து எங்களுடைய அரசியல் குழுவை கூட்டி அவரோடு கலந்து பேசி அதன் அடிப்படையிலான ஒரு கடிதத்தை நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற துணை தூதுவர் மதிப்பார்ந்த சாய் முரளி அவருடன் நான் கொடுத்திருக்கிறேன். அதோடு நான் சில விடயங்கள் ஆவணப்படுத்தி பிரச்சனைக்கு உள்ளாக்காமல் சில விடயங்களை அவரோடு நான் கலந்து பேசியிருக்கிறேன். இது ஒரு உணர்வு பூர்வமான விடயம் என்பதையும் நாங்கள் புரிந்திருக்கிறோம். புரிந்துணர்வோடு இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. எங்களுடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொண்டார். அதன் அடிப்படையில் சில விடயங்கள் நான் சொல்லப்பட்டது. இறுதியாக சில மாற்றுக்கள் கருத்துக்கள் என்னாலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை பரிசீலிக்கிறதுக்கு நிச்சயமாக தான் பரிசீலித்து தங்களுடைய மேல்மன்றத்தோடு பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்டக்கூடியதாக இருக்கும் என்ற முடிவோடு தான் அந்த கலந்துரையாடல் நிறைவு செய்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த விடயத்திலே ஒரு திருப்திகரமான ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஏதோ ஒரு மாற்றங்கள் வரும். ஓரளவுக்கு அந்த பெயர் நீக்கங்கள் அல்லது என்ற பேச்சுக்கள் இல்லாமல் ஒரு சுமூகமான விசாரணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு எட்டப்படும் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் 25ஆம் தேதி அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதாக எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. அந்த கலந்துரையாடல் அல்லது கட்சிகளோடு பேசுவதற்கு 7 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டாலும் கூட 25ஆம் தேதி அவர்கள் கஜேந்திரகுமார் அளித்த கூட்டங்களுக்கு பங்கு பெற்றுவதை பற்றியான எந்த தெளிவான முடிவும் எடுக்கப்படவில்லை. மறுபடியாக அதில் கலந்து கொள்வார்கள்ன்றது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் அப்போ அந்த முடிவில்லாதபடியால் கலந்து கொள்கிற சாத்தியங்கள் குறைவேண்டு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை 2 பேர் போய் கலந்து கொள்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கட்சி ரீதியாக நாங்கள் அந்த இதில் கலந்து கொள்வதாக, ஆனால் நாங்கள் மிக தெளிவாக இருந்தாங்க. சொல்லி ஆகணும், கஜேந்திரகுமாராக்களுடைய அவருடைய ஒஃபரன்னு சொல்லக்கூடிய முன்வைப்பை நாங்கள் நிராகரிக்கல, எதிர்க்கவும் இல்லை. ஆனால் அதை காலப்போக்கில் பரிசீலிக்கலாம் என்ற முடிவோடு தான் இருந்தாங்க. ஆனால் 25ஆம் தேதியில் கலந்து கொள்றதை பற்றி எனக்கு சரியாக தெளிவாக தெரியல. கட்சி ரீதியாக இதுவரையில் நான் தான் இது தலைவர், பதிலெல்லாம் ஜாப்பில் இல்லை. செயலாளரும் பதில் இல்லை, அவரும் ஜாப்பின்படி பொதுச் செயலாளர் தான். சரியோ புள்ளியோ இப்போதைக்கு நான் பதிலெண்டே வச்சுக்கொள்வோம், பதில் தலைவர் என்ற வகையில் எனக்கு அப்படி ஒரு அறிவித்தல் அல்லது அழைப்பு கிடைக்கல. மற்றது பொதுச் செயலாளருக்கு கிடைத்ததாகவும் எனக்கு தெரிவிக்கப்பட இல்லை. திரு ஸ்ரீதரன் எம்பிட்டு தான் சொன்னதான் நீங்கள் அந்த விடயத்தை முதல் முன்வையும் கொண்டு அவர் தான் அந்த விடயங்களை முன்வைத்து விளங்கமாக சொன்னவர். என்ன நம்ம கதைச்சது, எவ்வாறு கதைச்சது, என்னுடைய இந்த மாதிரி பகிர்ந்து கொண்டு எல்லாம் கதைச்சது ஸ்ரீதரன் அதை பேசினவர். நிச்சயமாக அது அப்படியே ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டால்
ஆ அத நாங்கள் பரிசீலிக்கலாம். பரிசீலிக்கலான்னு தான் எங்களோட முடிவு. ஏன்டா அதுக்காக தான் இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை நாங்கள் பரிசீலிப்போம்.